அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 29 ஜனவரி 2026 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விமான விபத்தில் அஜித் பவார் மரணம், விமானிகள் உட்பட மேலும் 4 பேர் உயிரிழப்பு. ஸோ ஆக்சுவலாக நேற்று ஒரு ட்ராஜடி ஒன்று நடந்துருச்சு. என்னென்னா மகாராஷ்டிராவோட டெபுட்டி சிஎம் இருக்கார் இல்லையா, அஜித் பவார், அங்கே தேசியவாத காங்கிரஸ் ப்ளஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வந்திருக்கு. ஸோ முதல்வர் பார்த்திங்கன்னா தேவேந்திர பட்னாவிஸ், துணை முதல்வராக இவரும் ஏக்நாத் ஷிண்டேவும் இருக்காங்க. ஸோ இவர் தன்னுடைய ஒரு தொகுதியான புனே மாவட்டத்தில் இருக்கிற பாராமதி தொகுதி, அந்த தொகுதியில் ஒரு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்குது February 5. ஸோ அதுக்காக அவர் பிரச்சாரத்துக்காக போகிறதா இருந்துச்சு. ஓகே, மகாராஷ்டிரா மும்பையிலேருந்து அங்கே போகிறதா இருந்துச்சு. ஸோ அவர் நேற்று அந்த தனி விமானத்தில் தான் பயணிச்சிருக்காரு. அந்த தனி விமானம் விபத்துக்குள்ளானதில் விழுந்து நொறுங்கி எரிஞ்சு போயிருக்கு. ஸோ இதில் விமானத்தில் பயணித்த 5 பேரும் மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி விசாரணை மேலும் வரும்னு சொல்கிறாங்க. விசாரணை தனியாக அமைச்சு எப்படி இந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்க விட்டுருக்காங்க அந்த மகாராஷ்டிரா மாநில அரசு. சரிங்களா? ஓகே, ஸோ இவர் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எந்த கட்சியை சேர்ந்தவர். இந்த விபத்துக்குள்ளான இந்த விமானம் என்னென்னு பார்த்திங்கன்னா லியார்ஜெட் 45 SJ-45 அப்படின்ற ஒரு விமானம் தான். இந்த எந்த கம்பெனியோட விமானம் பார்த்திங்கன்னா விஎஸ்ஆர் ஏவியேஷன்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட விமானம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு நியூஸ் தான், நாட் எனி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, ஸோ நேற்று பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நாடாளுமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கு. அதில் திரௌபதி முர்மு அவர்கள் வருஷத்துடைய முதல் பட்ஜெட் உரைன்றதுனால அவங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க உரை நிகழ்த்திருக்காங்க. ஆல்ரெடி இருந்த விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க. போன வருஷத்தில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்களோ அது எல்லாத்தையும், சவால்களை கடந்து வேகமாக வளரும் இந்தியா, ஸோ எல்லாத்த பற்றியும் பேசியிருக்காங்க. பிஜேபியோட கவர்மெண்ட் நல்லா பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நமக்கு தேவையானது எதுவும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். என்னென்ன ஆயுஷ்மான் திட்டத்தில் எவ்வளோ பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, 11 கோடி பேர், எவ்வளோ உணவு தானியங்கள் உற்பத்தி 35 கோடி டன். ஸோ அந்த மாதிரி நிறைய டேட்டாவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழகத்தில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை மேம்படுத்த உயர்நிலை ஆய்வுக்குழு மத்திய அரசு. ஸோ தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இந்த வாழை, மஞ்சள், தென்னை உள்ளிட்ட முக்கியமான பொருட்கள் இருக்குல்ல, உழவர் உற்பத்தியை அந்த பொருட்களை இது பண்ணுறதுக்கு மேம்படுத்துறதுக்கு, அந்த விளைச்சலை மேம்படுத்துறதுக்கு உழவர் உற்பத்தியாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபார்மர் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபார்மர்ஸ் ப்ரொடக்ஷன் ஆர்கனைசேஷன் இதை மேம்படுத்தி, இந்த அமைப்புகளை மேம்படுத்த ஒரு தனியாக ஒரு குழு அமைச்சிருக்கு மத்திய அரசு. ஓகே, டு அசிஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? ஸோ இதிலேருந்து இந்த குழு அமைச்சிருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எதை மேம்படுத்துதுன்னா வாழை, மஞ்சள், தென்னை, மரவள்ளிக்கிழங்கு உள்ளிட்ட பயிர் வகைகள். சரியா? இது இம்பார்ட்டண்ட்டு, அது என்னென்ன இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கேம்பிரிட்ஜ் பல்கலையில் உலகளாவிய தமிழாய்வு முன்னெடுப்பு தொடக்கம். ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு கேட்கலாம். சப்போஸ் எக்ஸாம்பிளாக தெற்காசியாவில் எந்த யூனிவர்சிட்டியில் தமிழாய்வு முன்னெடுப்பு தொடங்கப்பட்டது ரீசெண்டாக அப்படின்னு கேட்டாங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. சரிங்களா? ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம், மகளிர் மாநாடு சென்னையில் நடந்துகிட்ருக்கு OMCAல. ஸோ 2 நாள் சொல்லணும், 27, 28. ஸோ நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம முதல்வர் துணை முதல்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகளிருக்கான மானிய உதவியாக ஒரு 1 கோடி ரூபாயை தொழில் முனைவர்களுக்கு கடன் வழங்குவதா சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஓகே, ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக என்ன நோட் பண்ணோன்னா, 43% பெண்கள் தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. ஸோ அதனால் 43%, அதனால் 1 கோடி ரூபாய் நம்ம ஊக்குவிக்கிறோம், தொழில் முனைவோருக்கு கொடுக்குறோம். அதனால் நம்மளுடைய பெண்கள் நிறைய பேர் பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண வருவாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா, முழுக்க அரசியல் செய்திகள் தான். ஸோ ஆல்ரெடி ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு தொழிலாளியும் உங்களுடைய ஃபேமிலியும் கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நிறையா விமர்சனங்கள் எழுந்திருக்கு, நிறைய போராட்டங்கள் பற்றின நியூஸஸ். வி கேன் ஸ்கிப் இட்.
ஓகே. ஓகே, இன்றைக்கி ஆர்டிக்கலும் என்னென்னா வந்து நேற்று வந்து பார்த்தோம்னாலே இந்தியாவுக்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் இடையான வர்த்தகம். ஸோ அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். லைக் அமெரிக்கா என்ன தான் நமக்கு டேரிஃப் போட்டு நம்மளை இது இப்போ வளர விடாமல் பண்ணாலும் நம்ம மற்ற நாடுகள் கூட நல்ல ஒரு ஒரு சர்வதேச ஸ்திரத்தன்மை கொண்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றி ஒரு இன் டீட்டெயில் அனாலிசிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஓகே. ஸோ அதான் நேற்று நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் உரையாற்றிருக்காங்க. அதில் என்ன முக்கியமாக சொல்லியிருக்காங்கன்னா, நக்சல் தீவிரவாதம் ஒழிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. ஸோ ஆல்ரெடி வந்து ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்னு ஒரு ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி நக்சல் தீவிரவாதத்தை வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு சத்தீஸ்கர், ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, ஸோ இந்த மாதிரி மாநிலங்களில் ஆல்ரெடி மத்திய அரசு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணி நக்சல்களை சரணடைய சொல்லியிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி வந்து February 2026 தான் வந்து ஒரு டெட்லைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா ஆயுதங்களையும் ஒப்படைச்சிட்டு சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமித்ஷா கூட ஆல்ரெடி சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ இது ஒரு ரிவைசிங்காக நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நிறைய விவாதங்கள், வெளிநடப்புகள் நடந்திருக்கு. லைக் அந்த எம்ஜிஎன் ரேகா, மகாத்மா காந்தி அந்த திட்டத்துக்கு பதிலாக ஒரு விபிஜி ராம்ஜி கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை பற்றி விவாதிக்கணும்னு சொல்லிட்டு நேற்று ஒரு டிஸ்கஷன். ஓகே. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவருடைய முதல் கட்ட விசாரணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விமானம் வந்து தரையிறங்க ட்ரை பண்ணி தான் விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதற்கட்ட விசாரணையில் சொல்லியிருக்காங்க. இது அவ்வளோ இன் டீட்டெயில்டு நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீங்கள் ரீட் பண்ணலாம், நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே. அந்த இதை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய மீடியாஸில் கவர் பண்ணுவாங்க. லைக் தமிழ் மீடியாவில் கவர் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் இங்கிலீஷ் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் கவர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதான் அந்த 4 பேர் அவங்களுடைய கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, ஸோ கோவையில் வந்து சர்வதேச ஜவுளி தொழில் மாநாடு முதல்வர் இன்னைக்கு தொடங்கிக்கிறாங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, கோவை கொடிஷியாவில் 2 நாட்கள் நடைபெறும் சர்வதேச முதலாவது ஃபஸ்ட்டு ஜவுளி தொழில் மாநாடு எங்கே நடக்குதுன்னா கோவை கொடிஷியாவில். டேட் பார்த்திங்கன்னா January 29. ஓகே, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இன்றைக்கி இருந்த முக்கியமான நியூஸஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.